Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 3, Laws of Motion la book back problem number 15. A long stick rests on the surface. A person is standing 10 meter away from the stick. With what minimum speed an object of mass 0.5 kg should be thrown so that it hits the stick. Assume that the coefficient of kinetic friction is 0.7. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம். அதாவது ஒரு ஸ்டிக் வந்து ஒரு சர்ஃபேஸில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஒரு பர்சன் 10 மீட்டர் தூரத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி எறிகிறாரு. அந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி தூக்கி வீசும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஸ்டிக்கில் ஹிட் பண்ணணும். அப்போ அவர் என்ன வெலாசிட்டியில் இந்த ஆப்ஜெக்டை தூக்கி வீசினார்னா இந்த ஸ்டிக்கில் ஹிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் ஜென்ரலாக ஒரு சர்ஃபேஸ் மேலே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது ஆக்ட் பண்ணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த சர்ஃபேஸில் மூவ் ஆகி போய் அந்த ஸ்டிக்கை ஹிட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, வித் வாட் மினிமம் ஸ்பீட், அதாவது மினிமம் ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் கிவன், டிஸ்டன்ஸ் is equal to 10 மீட்டர். ஸோ முதல்ல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம்னா, இந்த நோன் டேட்டாவுக்கும் நோன் குவான்டிட்டிஸ்க்கும் அன்னோன் குவான்டிட்டி, அதாவது என்ன குவான்டிட்டி கேட்டிருக்காங்களோ அதுக்கு இடையில என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. சில சம்மில் வந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷனாக இருக்கும், அதாவது ஃபார்முலாவை டைரெக்டாக எழுதி நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். மோரல்லஸ் எல்லா ப்ராப்ளமுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். புக் பேக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எக்ஸாம்லேயும் போர்டு எக்ஸாமில் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் கேட்பாங்க. சில நேரம் மட்டும் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை கொண்டு போய் இன்னொரு ஃபார்முலாவில் போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை எழுதும்போது நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த யூனிட்ஸ் எல்லாம் கரெக்டாக எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். Okay, distance is given 10 meter and mass is equal to 0.5 kilogram. So distance உடைய symbol வந்து D, அதையும் இங்கே நோட் பண்ணிக்கிறோம். mass உடைய symbol வந்து M, அதையும் இங்கே எழுதிக்கணும். next coefficient of kinetic friction is equal to mu k, mu suffix k is equal to 0.7. என்ன கேட்டிருக்காங்க, மினிமம் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. So formula what we are going to use is, first we are going to find the force. Force and coefficient of kinetic friction is related by mu k into n, which is equal to mu k into mg. So force is F is equal to mu k into mg. Now work done by the person, that is he is giving the energy. Work done by the person is equal to W is equal to force into distance. This is the kinetic energy of the object. So kinetic energy of the object is equal to half mv square. So force உடைய ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒர்க் டன் கிடச்சிரும். தட் ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் கைனடிக் எனர்ஜி. அதனால் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு வியை கண்டுபிடிச்சிடலாம்.
ஆஃப் mv square is equal to work done, and this is equal to, what is the formula for F? Mu k into mg, mu k mg into d. இந்த சைடில் என்ன இருக்குது? ஆஃப் mv square. ஸோ ஒரு சில ப்ராப்ளத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு சில ப்ராப்ளம் மட்டும் இந்த மாதிரி நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். நவ் ரெண்டு சைடும் உள்ள எம்மை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 mu k g into d. ஸோ இந்த எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியுங்கிறதுனால வியினுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. நம்ம லாஸ்ட்டாக என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மியூ சஃபிக்ஸ் கே இன்ட்டு ஜி இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா தான் நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 இன்ட்டு மியூ கே வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.7, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும் 9.8, and d is 10. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 137.2 அப்படின்னு வரும். இந்த 137.2க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த வேல்யூவை இங்கே எழுதிக்கிறோம். ஸோ ஆஃப்டர் டேக்கிங் த ஸ்கொயர் ரூட், த வேல்யூ ஆஃப் v is equal to 11.71 meter per second. So this is the answer for the given problem. So the answer is minimum speed is equal to 11.71 meter per second. ஸோ இந்த ஸ்பீடில் அந்த ஆப்ஜெக்டை அந்த பர்சன் வந்து தூக்கி வீசினார்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்டிக்கில் ஹிட் ஆகும்.